ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சுட்டு கத்திரிக்காய் ரெசிபிக்கு ஒரு பணியாரக்கல்ல சூடு பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் எல்லாம் அதில் சேர்த்துட்டு 4 கத்திரிக்காய், 2 தக்காளி, 3 பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சுட்டுக்கலாங்க. திருப்பி திருப்பி போட்டு அதே சமயத்தில் நல்லா கரிகிறாவும் திருப்பி திருப்பி போட்டு சுட்டதுக்கு அப்புறமா அது ஒரு தட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறமா அந்த தக்காளியில் உள்ள தோல், பூண்டில் உள்ள தோல், அந்த கத்திரிக்காயில் உள்ள காம்பு இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கையை வச்சு இது எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மேஷர்லாம் யூஸ் பண்ண வேண்டாங்க. கையாலே இது எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது ஒரு பேனை சூடு பண்ணிட்டு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக தாளிக்கிறதுக்காக வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மணத்துக்காக ஒரு பட்டை வத்தல் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நாம இந்த கையால் பசஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் தூக்கி அது மேலே போட்டு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூனுக்கு வரமிளகாத்தூள், 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், அந்த கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்து இது எல்லாத்துக்கும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததாக ஒரே ஒரு சொலை, அந்த ஒரு சொலை புளி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சொலை புளியை எடுத்து கரைச்சி உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில வச்சு கொதிக்க வச்சு கடைசி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு அப்படியே இறக்கி ஒரு சூடான சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அருமையாக இருக்கும்.